This video sponsored by SPO டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. இதன் மூலியமாக நம்ம வீட்டில் இருந்தபடியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மூலியமாக பணம் சம்பாதிக்கவும் முடியும், அதே சமயம் கற்றுக்கொள்ளவும் முடியும். எனி மோர் டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் வாட்ஸ்அப் நம்பர். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. துணை என்னம்பல கோடியதாய் விரிந்தே மண்ணும் பல உயிர்களெல்லாம் நமவாய் விண்ணம்பல கோடி துயரொரு நாள் பொன்னம்பலமிங்கனதி ததுவே. நாசிக்கு வெளியே மூச்சு ஓடா தவமுடைய ஊன் உறக்கமற்ற எங்கள் குலதெய்வம் பிரம்மபிரகாச மெய்வெளிச்சாலை ஆண்டவர்கள் திருவாக்கியம். ஆதியே துணை. மனிதனின் தலையாய கடமை என்ன அப்படிங்கிறத பற்றி நாம் தெரிஞ்சுக்குவோம். மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் தனி கடமையாக தலையாய கடமை இருக்குது. மனிதர்களுக்கு மொத்தம் 6 அறிவு படைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதில் பார்த்திங்கன்னா இந்த ஐம்புலன்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஐம்புலன்களால் ஏற்படக்கூடிய அறிவு மெய்யறிவு. அதனால் மெய் அறிவு அப்படிங்கிறது உணர்வு அறிவு. நம்ம தொட்டால் நம்ம உணர்கிறோம், அந்த மாதிரி அறியக்கூடிய அறிவு தான் உணர்வு அறிவு அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி கண் அறிவு, கண்ணால் நம்ம பார்க்கக்கூடிய அறிவு கண் அறிவு. அதே மாதிரி மூக்கால் நுகரக்கூடிய அறிவு மூக்கு அறிவு. வாயால் அறியக்கூடிய அறிவு சுவை அறிவு. காதால் கேட்கக்கூடியது கேட்டறியக்கூடிய அறிவு செவி அறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவு. இந்த 5 அறிவு மட்டுமல்லாமல் தனி சீதனமாக மனிதனுக்கு மட்டுமே பிரத்யட்சமாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பான ஒரு அறிவு தான் 6வது அறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவு. இதை இறைவன் நமக்கு தனி சீதனமாகவே கொடுத்துருக்காங்க. அது என்ன அறிவு அப்படின்னா பார்த்தோம் அப்படின்னா தன்னை அறியும் தனி அறிவு தான் இந்த 6வது அறிவு அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த 6வது அறிவை படைத்ததுனால நமக்கு மற்ற மிருகங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த 5 அறிவு படைத்த மிருகங்களுக்கு எல்லாமே பாவ புண்ணியம் அப்படிங்கிற ஒன்று இல்லை. இந்த 6வது அறிவு தனி அறிவாக நமக்கு படைக்கப்பட்டதுனால நமக்கு இந்த பாவம் புண்ணியம் இரண்டும் நமக்கு இருக்குது. நமக்கு இந்த 6வது அறிவு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டதுனால இறைவன் அந்த 6வது அறிவை பயன்படுத்தி தன்னை அறிந்தவர்களுக்கு பரிசாக நித்திய இன்பமான சொர்க்கபதி வாழ்வு படைக்கப்பட்டிருக்கு. தன்னை அறியாமல் செல்வது குற்றமாக கருதப்பட்டு அதற்கான தண்டனையாக அதாவது நித்திய துன்பமான நரக வாழ்க்கை வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த நித்திய இன்பமான சொர்க்கபதி வாழ்வை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தோன்னா, அதற்கான நமக்கு தேகங்கள் இறைவன் 4 தேகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று ஸ்தூல தேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உணவால் கட்டமைக்கப்பட்ட நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய நம்மளுடைய தேகம்தான் ஸ்தூல தேகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்ததாக இருக்கக்கூடிய தேகம் சூட்சம தேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தேகம் எப்படி இருக்குன்னா நம்மளுடைய எண்ணங்களால் அமைக்கப்பட்டிருக்கு. எண்ணம் நம்ம மனம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி எண்ணங்களால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய தேகம்தான் சூட்சம தேகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. 3வதான தேகம் காரண தேகம். இந்த சூட்சம தேகத்தை நம்ம எண்ணங்களை நம்ம கண்ட்ரோல் படுத்தக்கூடிய எண்ணங்கள் தான் சூட்சம தேகம். இப்போ நம்ம காரண தேகம் அப்படிங்கிறது நம்மளுடைய கண்ட்ரோலே இல்லாமல் அதுவாகவே இயங்கக்கூடிய ஒரு தேகம் தான்
காரண தேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய தேகம். அந்த தேகம் எது அப்படின்னு உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து நம்மளுடைய மூச்சு காற்று, நம்ம மூச்சு வந்து நம்ம உள்ளே இழுத்து வெளியில் விட்டுகிட்டே இருக்கிறோம். அதனால தான் நம்ம உயிரோடு இருக்க முடியும். இது வந்து நம்ம கண்ட்ரோலில் இல்லை. நம்ம தூங்கும் பொழுதும் மூச்சு ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம நிறுத்தி விடுறதோ கூட்டுறதோ குறைக்கிறதோ நம்மளால் முடியாது. அதே மாதிரி நம்ம பசியாறின உடனே நம்ம அந்த உணவு உள்ளே போய் செரித்து செரிமானமாகி சத்தாக உடலுக்கு உறிஞ்சப்படுது, அசத்துக்கள் வெளியேற்றப்படுது. இந்த மாதிரி உறுப்புகள் அனைத்தும் தன்னைத்தானே தன்னிச்சையாகவே செயல்படக்கூடிய ஆற்றல் உடையது. அந்த தேகத்துக்கு தான் காரண தேகம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய தேகம்தான் மகா காரண தேகம். அந்த தேகத்தில் தான் பரமாத்மா இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த பரமாத்மாவை நம்ம தரிசிக்கணும். எதை கொண்டு? இந்த 3 தேகங்களின் துணை கொண்டு அந்த பரமாத்மாவை சந்திப்பதே நம்ம மனிதனுடைய தலையாய கடமையாக இருக்குது. அப்படி படுபவர்களுக்கு பரிசாக நித்திய இன்பமான சொர்க்கபதி வாழ்வு இறைவனால் வழங்கப்படுகிறது. அப்படி சந்திக்க தவறுபவர்களுக்கு அது குற்றமாக கருதப்பட்டு நித்திய துன்பமான நரக வாழ்க்கை வழங்கப்படுது. இப்போ இந்த வாழ்க்கையே நம்ம சொர்க்கபதி வாழ்க்கையை அடையணும் அப்படின்னா இந்த 3 தேகங்களையும் கடந்து நம்ம இறைவனை 4வது தேகத்தில் இருக்கக்கூடிய இறைவனை நாம் தரிசிக்க வேண்டும். அப்படி சந்திப்பதற்கு, பரமாத்மாவை சந்திப்பதற்கு மெய்க்குரு பெருமானை தேடி அடைவதே நம்ம மனிதர்களாய நம்மளுடைய தலையாய கடமையாக இருக்குது. அப்படிப்பட்ட மெய்க்குரு பெருமானை அடைந்து அவங்களுடைய இரக்கத்திற்கு நாமல் பாத்தியமாகும் பொழுது மட்டுமே நம்ம இந்த பரமபதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சொர்க்கவதி வாழ்வை நம்ம அடைய முடியும். அருளியுள்ளார்கள். தெய்வமே குருநாதா.